perfecting holiness, false thunders failed. பரிசுத்தம் பரிபூரணப்படுத்துதல், கள்ள இடிமுழக்கங்கள் தோல்வி அடைந்தன. பாகம் 4. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது பிரியமான சகோதர சகோதரிகளே, பரிசுத்தம் இல்லாமல் இருக்கும் இதர விஷயங்களை குறித்து நாம் பார்க்கலாம். பரிசுத்தமின்மையின் இதர விஷயங்கள்: வேக கட்டுப்பாட்டை மீறுதல். நல்லது நண்பர்களே, பரிசுத்தமில்லாத பல்வேறு விஷயங்கள் வேக கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நீங்கள் வேக கட்டுப்பாட்டை மீறுவீர்களானால் நீங்கள் திட்டமிட்டு கொலை செய்பவராயிருப்பீர்கள். தேவனுடைய தீர்க்கதரிசி கூறுகிறார், வேக கட்டுப்பாட்டை மீறுபவர் ஒரு திட்டமிட்ட கொலைகாரர் என்று. அவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க வேண்டும் என்று கூறுகிறார். அதை குறித்து என்ன? பரிசுத்தத்தின் செய்தியை விசுவாசிக்கிற மக்களை தவிர செய்தியிலுள்ள வேறு யார் இந்த விதிகளை மதிக்கின்றனர்? மேற்கோள்: வில்லியம் பிரண்ணாம். நீ வேகம் சட்டத்தை மீறினால் என்ன செய்கிறாய்? நீ தவறு செய்கிறாய், நீ பாவம் செய்கிறாய். ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்து என்றேன். நீங்கள் நல்லது, அந்த சட்டம் தவறு என்று சொல்லலாம். அது தவறாயிருந்தால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசுவின் கட்டளையை மீறுவது தவறாகும். நீங்கள் ராயனுடையதை ராயனுக்கு செலுத்தாமல் போனால் நீங்கள் செய்யக்கூடாது என்று இயேசு உங்களிடம் சொன்னவைகளை நீங்கள் செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். அப்பொழுது பாவத்தின் கட்டளையை மீறினவர்களாய் இருப்பீர்கள். அது சரியா? நாம் எல்லாருமே குற்றவாளிகளாய் இருக்கிறோம். அதை நாம் செய்கிறோம். ஆனால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்று காணும்போது அதை நிறுத்திவிடுங்கள். கேள்விகளும் பதில்களும் என்ற செய்தியில் 1964. மேற்கோள்: ஒரு மனிதன் வேக கட்டுப்பாட்டை மீறி தெருவில் கார் ஓட்டி சென்றால் 10 ஆண்டு கடுங்காவலுக்கு குறைவான தண்டனை அவனுக்கு விதிக்கப்படலாகாது. முன்கூட்டி ஆலோசித்து செய்யப்பட்ட கொலை, premeditated murder, கிறிஸ்து தமது சொந்த வார்த்தையில் வெளிப்படுகின்றார் என்ற செய்தியிலிருந்து 1965. மேற்கோள்: சாலையில் ஒவ்வொரு வேக மண்டலத்திலும் ஸ்பீட் ஜோன் மணிக்கு 90 மைல் வேகத்தில் செல்லுகின்றனர். அது 20 மைல் வேகத்தில் செல்லும் பகுதியாயிருந்தால் அப்பொழுதும் அவர்கள் 90 மைல் வேகத்தில் தான் செல்லுகிறார்கள். அப்படி செய்யக்கூடாது. கிறிஸ்தவர்கள் அப்படி செய்யக்கூடாது. அழுத்தத்தை வெளியேற்றுதல் என்கிற செய்தி 1962. மேற்கோள்: இப்பொழுது நாம் சாலை விதிகளை மீறுவதில் நாம் நம்புகிறதில்லை. நாம் அதை செய்யலாம் என்று நான் நினைப்பதில்லை. ஷாலோம் என்கிற செய்தி 1964. மேற்கோள்: மேலும் நீ உன்னை ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு, ஆனால் அதுவாக இல்லை என்றால் உன்னுடைய செல்வாக்குதான் காரியம். உன்னுடைய செல்வாக்கு ஒருவேளை அநேகரை கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போக செய்திருக்குமானால் அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே அதற்கு நீ பதில் சொல்ல வேண்டும். நீ வேக கட்டுப்பாட்டை மீறி சென்றிருக்கலாம். அப்போது காவலர்கள் உன்னை பிடிக்காமல் விட்டிருக்கலாம். ஆனால் ஒரு நாள் நியாய தீர்ப்பு உன்னை பிடித்துக் கொள்ள போகிறது. அது நிச்சயம். செல்வாக்குகள் என்கிறதான செய்தி 1964. இப்பொழுது புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துதலை குறித்து மேற்கோள்கள். மேற்கோள்: அவன் இந்த ராபோஜனத்தில் பங்கெடுத்து ஒருவேளை அவன் வெளியே போய் புகைப்பிடிப்பான் என்றால் அவன் தனக்குத்தானே கேடு வருவித்துக் கொள்கிறான். கேள்வி பதில்கள் என்கிற செய்தி 1959. மேற்கோள்: சில நேரங்களில் தேவன் வியாதிகளை ஜனங்கள் மேல் பயன்படுத்துகிறார். அவர்களை சிட்சிக்கும்படி சில நேரங்களில் அவர்களை தேவனிடமாக திருப்ப அவர்கள் மேல் ஒரு சவுக்கடியாக கொண்டு வரப்படுகிறது. நீங்கள் அந்த மனிதரை கவனித்தீர்களா? அவர் தன்னை கிறிஸ்தவனாக அறிவித்தார். நான் கூறினேன், ஐயா, உம்மிடம் ஒரு பழக்கம் இருக்கிறது. மேலும் அதுதான் உமக்கும் தேவனுக்கும் இடையே நிற்கிறது. நீர் அந்த சுருட்டுகளை கீழே போட்டுவிட ஆயத்தமாயிருந்தால் தேவன் இப்பொழுதே உம்மை சுகமாக்க ஆயத்தமாயிருக்கிறார். தேவனுடைய தூதன் என்கிற செய்தி 1951. மது அருந்துதல், புகைப்பிடித்தல், சூதாட்டம் இவையெல்லாம் பாவம் அல்ல. அவை பாவத்தின் தன்மைகள். ஏனென்றால்
நீ ஒரு பாவியாய் இருக்கின்றாய். அந்த காரணத்தினால்தான் நீ அதை செய்கிறாய். நீ ஒரு கிறிஸ்தவனாய் இருந்தால் நீ அதை செய்ய மாட்டாய். காதேஸ் பர்னேயாவில் இஸ்ரவேல் என்கிறதான செய்தியிலிருந்து 1953. மேற்கோள்: சிகரெட்டு புகைப்பது மற்றும் காரியங்கள், அது நீங்கள் செய்யக்கூடிய மிக மோசமான காரியம். அது கர்த்தர் உரைக்கிறதாவது, ஐயன்மீர் நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்கிறதான செய்தி 1957. மேற்கோள்: கிட்டத்தட்ட 95% கிறிஸ்தவ சபைகள் சிகரெட்டு புகைக்கின்றன என்று கணக்கிடப்பட்டுள்ளது. என்ன ஒரு அவமானம்! இவருக்கு செவி கொடுங்கள். 1957. அடுத்து, தசம பாகம் செலுத்துதல். மேற்கோள்: 10வது பாகம் கர்த்தருக்கென்று பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். லேவியராகமம் 27:32. கோலின் கீழ்ப்பட்ட ஆடு மாடுகளிலே 10ல் 1 பங்காகிறதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. மீண்டும் மேற்கோள்: வில்லியம் பிரென்னாம். சகோதரன் பிரென்னாம், தன்னை கிறிஸ்தவன் என்று உரிமை கோரிக்கொள்ளுகிற ஒவ்வொருவனும் கர்த்தருடைய பண்ட சாலையிலே தசம பாகத்தை செலுத்த வேண்டும் என்று நீர் நினைக்கவில்லையா? தயவு செய்து இந்த கேள்விக்கான வேத வசனத்தை காட்டுங்கள். அது சரி, அதை வேதாகமம் மல்கியா 4ஆம் அதிகாரத்தில் கூறுகிறது. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டச்சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகு மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று, அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எந்த ஒரு தனி நபருக்கும் அது ஒரு சவாலாய் இருக்கிறது. அதை நான் என் வாழ்நாளில் நான் கண்டதே இல்லை. அதாவது எந்த மனிதனாவது அல்லது ஒரு ஸ்திரீயாவது ஒருவேளை ஒரு வாரத்திற்கு $1 மட்டுமே சம்பாதிக்கிறவளாய் நீங்கள் இருந்து அந்த $1 10ல் 1 பங்கான 10 சென்ட் நாணயத்தை உங்கள் பண்டசாலையிலே நீங்கள் போகிற உங்கள் சபையிலே கொண்டு வந்து செலுத்துங்கள். அப்போது ஒருவேளை தேவன் அதை ஆசீர்வதிக்காவிட்டால் என்னை ஒரு மாயமாலக்காரன் என்று கூப்பிடுங்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தசம பாகம் செலுத்த வேண்டும். அது சரி, அது செய்யப்பட வேண்டும். கேள்வியும் பதிலும். தேவன் தவறாக புரிந்து கொள்ளப்படுதல். 1961. மேற்கோள்: முதல் காரியம், திரு மேசன் அவர்களே, தேவனிடத்திலான என் கடமை என்னுடைய தசம பாகத்தை செலுத்துவதுதான். எனக்கு முதலாவது என்னுடைய தசம பாகத்தை அவருக்கு செலுத்த வேண்டும். கிறிஸ்து தம்முடைய சொந்த வார்த்தையில் வெளிப்படுகிறார் என்கிற செய்தி 1965. உங்கள் சபையில் உங்கள் தசம பாகத்தை நீங்கள் செலுத்த வேண்டும் என்று வரும்போது நீங்கள் அதை செய்வதற்கு பயப்படுகிறீர்கள். ஏனென்றால் தேவன் உங்களை பார்த்து கொள்வதாக வாக்குத்தத்தம் செய்துள்ள போதும் எங்கே பட்டினி கிடந்து செத்து விடுவீர்களோ என்று நீங்கள் பயப்படுகிற காரணத்தினால் தேவனுடைய முழு சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். 1962. இப்பொழுது கலப்பட குளியலை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மேற்கோள்: உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? பிரசங்க பீடத்தில் நிற்கிற ஒரு பிரசங்கி சபையார் அவனை எல்லா விதமான விருந்துகளுக்கும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருபாலாரும் குளிக்கும் இடத்திற்கும் கடற்கரைக்கும் மற்றெல்லா காரியத்திற்கும் வெளியே அழைத்து போகிறார்கள். ஒரு சிந்திக்கும் மனிதனின் வடிகட்டியினூடாக கடந்து வருகிறேன் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஒரு மனிதன் இப்படிப்பட்டவைகளை செய்வதை உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? சிந்திக்கும் மனிதனின் வடிகட்டி என்ற செய்தி 1965. மேற்கோள்: வில்லியம் பிரென்னாம். ஆண்களோடு சேர்ந்து குளிக்க செல்வதென்பது பெண்களுக்கு ஒரு வெட்ககரமான காரியமாக இருந்ததுண்டு. இப்போது அது வெகு பிரபலமாகிவிட்டது. நம்முடைய பெந்தேகோஸ்துக்களை பாருங்கள். நிச்சயமாக நல்லது. விளங்காத சத்தம் என்கிற செய்தி 1962. அடுத்து, பிள்ளை பேறு மற்றும் குடும்ப கட்டுப்பாட்டு காரியங்கள். மேற்கோள்: வில்லியம் பிரென்னாம். கேள்வி: குடும்ப கட்டுப்பாட்டை நீர் ஆதரிப்பீரா? இல்லை, என்னால் அதை ஆதரிக்க முடியாது. இல்லை ஐயா. பாருங்கள், கேள்விகளும் பதில்களும் 1964. மேற்கோள்: ஸ்திரீகள் தங்களுக்கு பிள்ளைகள் வேண்டாம் என்று சொல்லும் காலத்தை இயேசு குறிப்பிடுகிறார். ஏன்? அவள் பிள்ளை பெற்றால் அந்த வயதான தாயாகிய ஹப்பர்ட் போல் ஆகிவிடுவாள். பாருங்கள், அவளுக்கு தேவையில்லை. அதுதான்
ஹாலிவுட்டின் குறிப்பு. எனவே அவள் குழந்தை உண்டாகாதபடிக்கு அவனோ அல்லது அவளோ அறுவை சிகிச்சை செய்து கொள்கின்றனர். அவர்களுக்கு குழந்தைகள் வேண்டவே வேண்டாம். அவள் விருந்துகளுக்கு செல்ல வேண்டும் என்று கருத்தடை முறைகளை கையாளுவாள். குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும் என்னும் தொல்லை அவளுக்கு இருக்கக்கூடாது. அது அவளுடைய உடல் அழகை கெடுத்துவிடும். அவள் கர்ப்பிணியாகிவிட்டால் உருக்குலைந்து விடுவாள். அவள் முன்பு போல் காண மாட்டாள். அவளுடைய கணவனும் அறியாமையின் காரணமாக அவள் வழியில் செல்ல அனுமதிக்கிறான். அவள் அவனுக்கு ஒரு குழந்தையை பெற்றுத்தர மறுக்கிறாள். கிறிஸ்துவின் மணவாட்டியின் காணக்கூடாத இணைப்பு என்கிற செய்தி 1965. மேற்கோள்: அந்த குடும்ப கட்டுப்பாட்டில் அந்த வழக்குகளில் சிலவற்றை நடத்திய ஒரு பெண்மணியை நான் சந்தித்தேன். அமெரிக்காவில் அதுதான் அவமானம். சில பெண்கள் வெளியே சென்று சீட்டு விளையாட்டு மற்றும் பிற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள முடியாத மற்ற பெண்களை ஏளனமாக பார்க்கின்றனர். ஏனென்றால் இப்பெண்கள் வீட்டிலேயே கிடந்து தங்கள் குழந்தையை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று. சகோதரனே, தேவன் அவளுக்கு செய்யும்படி கொடுத்த கடமையை அவள் நிறைவேற்றி இருக்கிறாள். தேவன் பெண்களுக்கு பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படி கட்டளையிட்டிருக்கிறார். தேவன் தம்முடைய சபையை பரிபூரணப்படுத்துதல் என்கிற செய்தி 1954. மேலும் மேற்கோள்: உங்களால் பிள்ளைகளை கூட பெற்றுக்கொள்ள முடியாது. குடும்ப கட்டுப்பாட்டு செய்து கொண்டு ஒரு மூக்கொழுகும் நாயை சங்கிலியில் கட்டி வைத்துக் கொண்டு திரிந்து ஒரு குழந்தைக்கு காட்ட வேண்டிய அன்பை அந்த நாய்க்கு கொடுக்கிறீர்கள். அதன் பிறகு நீங்கள் உங்களை ஒரு பரிசுத்த ஆவி சபை என்று வேறு சொல்லிக் கொள்கிறீர்கள். நீங்கள் உங்களை குறித்து வெட்கப்பட்டு மனம் திரும்ப வேண்டும். ஆமேன், அதுதான் சத்தியம். கிறிஸ்துவின் முத்திரை என்கிற செய்தி 1955. மேற்கோள்: பெண்களை குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்ளுவார்கள். ஏனென்றால் அவள் வெளியே நடன நிகழ்ச்சிகளுக்கும் விருந்துகளுக்கும் செல்ல வேண்டும். இன்னும் இப்படியே தன்னை மறந்து திரிய வேண்டும். மேலும் ஒரு குழந்தையை பராமரிக்க அவளுக்கு நேரம் கிடையாது. குடும்ப கட்டுப்பாடு செய்து கொண்டு அதற்கு பிறகு சபைக்கு சென்று பாடல் குழுவில் நின்று பாடல் பாடி குட்டை கால் சட்டை அணிந்து கால் சட்டைகள் இன்னும் மற்றவைகளை அணிந்து தன்னை ஒரு கிறிஸ்தவள் என்று அழைத்துக் கொள்வாள். விடாமுயற்சி என்கிற செய்தி 1964. மேற்கோள்: கேள்வி: குடும்ப கட்டுப்பாட்டை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இன்று காலையில் நடந்த பேட்டிகளில் இது போன்ற சில கேள்விகள் என்னிடம் கேட்கப்பட்டன. இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நான் தனிப்பட்ட முறையில் உங்களிடம் பேசுவது நலம். பாருங்கள், ஏனெனில் நான் கூற வேண்டிய சொற்களும் காரியங்களும் இதை நான் கணவன் மனைவியிடம் இதை சரியான முறையில் செய்வதற்குரிய வாய்ப்புண்டு. இதை நான் பொதுவாக கூறுகிறேன். ஒரு ஸ்திரீயின் வாழ்க்கையில் அவள் கருத்தரிக்க இயலாத எத்தனையோ நாட்கள் உண்டு. உங்களுக்கு புரிகிறதா? சரி. ஏன் இப்பொழுது சில நேரங்களில் வயிற்றில் உள்ள குழந்தை ஸ்திரீயின் உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடும். அவளுக்கு குழந்தை உண்டானால் அது அவளை கொன்றுவிடக்கூடும். எனவே அதன் பேரில் நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். பாருங்கள், எனவே அதை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள். பாருங்கள், அது உயிரை தோன்றச் செய்தல். நீங்கள் பூமியில் எதை தோன்றச் செய்கிறீர்களோ அதை பொறுத்தது. உங்கள் மனைவி வியாதிப்பட்டவளாயிருந்து அவள் கருத்தரித்தல் அவளை கொன்றுவிடுமானால் அதை நான் செய்யவே மாட்டேன். நீங்கள் அவ்விதம் செய்ய கர்த்தர் விரும்புவார் என்று எனக்கு தோன்றவில்லை. இந்த காரியங்களை குறித்து என்னிடம் தனியே வாருங்கள். தனிப்பட்ட முறையில் என்னை அணுகுங்கள். உங்களிடம் நான் தனிப்பட்ட முறையில் பேசட்டும். அப்பொழுது நான், பாருங்கள், தனிப்பட்ட நபர் ஒவ்வொருவரும் அவர்கள் என்னிடம் பொய் சொல்லுகிறீர்களா இல்லையா என்று என்னால் கூற இயலும். கேள்விகளும் பதில்களும் 1964. கிறிஸ்துமஸ் பண்டிகையை குறித்து. கிறிஸ்துமஸ் என்பது பிசாசினால் உண்டானது என்று தேவனுடைய தீர்க்கதரிசி கூறுகிறார். சபையானது இந்த எல்லா முட்டாள்தனத்தையும் விட்டு நீங்கும் நன்னாளை தான் வாஞ்சித்ததாக அவர் கூறினார். சகோதர சகோதரிகளே, தீர்க்கதரிசி வாஞ்சித்ததும் ஆதி நாட்களில் அவரால் சாதிக்க முடியாமல் போனதுமான பரிசுத்தத்தின் தராதரத்தை நாம் தான் பரிபூரணப்படுத்த வேண்டியவர்கள். சபையானது பரிசுத்தத்தை நோக்கி கடந்து போக வேண்டியிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு கூட பரிசுத்தத்தை பூரணப்படுத்த வேண்டும். மேற்கோள்: வில்லியம் பிரண்ணாம். கிறிஸ்துமஸை நீங்கள் ஏன் பெற்றுக்கொண்டீர்கள் தெரியுமா? கிறிஸ்து ஏப்ரல் மாதம் பிறந்தார்.
25ஆம் தேதி சூரிய பகவானின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. அது தொடக்கத்திலிருந்தே அஞ்ஞான வழக்கம். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் அஞ்ஞான பிசாசு வழிபாடு, கிறிஸ்தவ மார்க்கமும் அதற்கு எதிராக விக்கிரக ஆராதனையும் என்கிறதான செய்தி 1961. கிறிஸ்துமஸ் வருவதற்கு அநேக மாதங்களுக்கு முன்பே அவர்கள் வெகுமதிகளை வாங்க தொடங்குகின்றனர். அது அஞ்ஞான பழக்க வழக்கம். அதில் தேவ பக்திக்குரியது ஒன்றுமில்லை. அவர்கள் வெகுமதிகளை சாஸ்திரிகளுக்கு கொடுக்கிறோம் என்கின்றனர். அது பிசாசின் சாக்குபோக்கு. நீங்கள் ஏதாவது ஒன்றை கொடுக்க விரும்பினால் உங்கள் ஜீவனை கிறிஸ்துவுக்கு தாருங்கள். அது சிறு பிள்ளைகளுக்கு சாபக்கேடாகும் நிலையை அடைந்து விட்டது. உலகம் விழுந்து போதல் 1962. மேற்கோள்: இயேசுவின் பிறந்த நாளை அவர்கள் ஏப்ரல் மாதத்திலிருந்து சூரிய தேவனின் பிறந்த நாளுக்கு மாற்றினர். சூரிய தேவனின் சன்காட் பிறந்த நாள் டிசம்பர் 25, தேவகுமாரனின் பிறந்த நாள் அன்று அல்ல. ஆனால் நாம் ஒவ்வொருவரும் சாண்டா கிளாஸ் போன்று விளையாடி மரங்களை அலங்கரிக்கிறோம். அது அஞ்ஞான பழக்க வழக்கம். இவை அனைத்தும் செய்து நம்மை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறோம். கிறிஸ்தவ சபைக்கு என்ன நேர்ந்தது? அறுப்பின் நேரம் என்கிற செய்தி 64. மேற்கோள்: வில்லியம் ரென்னான். இப்பொழுது கவனியுங்கள். கான்ஸ்டன்டைன் அரசன் ஜனங்களுக்கு விசேஷ விருந்துகள் அளித்தான். அவை சபையிலிருந்து எடுக்கப்பட்ட சில நல்ல பெயர்களை அஞ்ஞான விருந்துகளுக்கு பொருத்தி அளிக்கப்பட்டவைகளாயிருந்தன. அல்லது சில விஷயங்களில் கிறிஸ்தவ சடங்குகளை எடுத்து அதை பிடித்து அதற்கு அஞ்ஞான சடங்குகளோடு இணைத்து விட்டனர். அவன் சூரிய கடவுளுடைய ஆராதனையை எடுத்து தேவகுமாரனுடைய ஆராதனையாக மாற்றிவிட்டான். வழக்கமாக டிசம்பர் 21ஆம் தேதி சூரிய கடவுளை கொண்டாடுவதை விட்டுவிட்டு அதை டிசம்பர் 25ஆம் தேதியாக மாற்றி அதை தேவகுமாரனுடைய பிறந்த நாளாக மாற்றிவிட்டனர். ஆனால் அவர் டிசம்பர் மாதத்தில் பிறக்கவில்லை. ஜீவன் வெளிப்படும் காலமாகிய ஏப்ரல் மாதத்தில் தான் பிறந்தார் என்பது நமக்கு தெரியும். அதே போல அஸ்தரோத்தின் பண்டிகையை எடுத்து அதை ஈஸ்டர் பண்டிகை என்று ஆக்கிவிட்டனர். அந்த பண்டிகையின் போது கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் கொண்டாட வேண்டும் என்று. ஆனால் உண்மையில் அது அஸ்தரோத்தின் அஞ்ஞான பண்டிகை. பெர்கமு சபை காலம் 7 சபை காலங்களின் வியாக்கியானம் புஸ்தகத்திலிருந்து. இங்கே இருக்கிற மக்களாகிய நீங்கள் பல வருடங்களாக நிலைநிறுத்தப்பட்டுள்ள அநேக காரியங்களை வெளியே இருக்கும் மக்கள் அநேகர் இன்னும் அறியாதவர்களாய் இருக்கின்றனர். இங்கே ஒரு மனிதன் இருக்கின்றார். 1975 தான் செய்திக்கு வந்தவர். அவர் சந்தித்ததெல்லாம் அந்த பெயரளவு இடிமுழக்கங்களும் மாயமாலக்காரர்களும் செய்தியின் தராதரம் என்று சொல்லி ஸ்தாபித்த பொய்யான காரியங்களைத்தான். அவர் அறிந்து கொண்டதெல்லாம் விளையாட்டுகள் விளையாடலாம், ஒரு நாயை போல கேவலமாக உடை உடுத்தலாம், ராக் அண்ட் ரோல் பாடல்களை சபையில் பாடலாம். இப்படித்தான் வெளியே உள்ள அந்த பரிதாபமான மக்கள் கற்பிக்கப்பட்டுள்ளனர். ஒரு சிலர் 1980 தான் செய்திக்கு வந்தார்கள். அவர்கள் இன்னும் சற்று மோசமாக அதை சந்தித்தனர். செய்தி என்றால் இப்படித்தான் இருக்கும் என்று அவர்கள் அறிந்து கொண்டனர். அதன் பிறகு சிலர் 1982, 90களில் செய்திக்கு வந்தனர். அவர்கள் செய்தியை இன்னும் மோசமான நிலையில் கண்டு கொண்டனர். இப்பொழுது அவர்கள் ஜனங்களை செய்தி புத்தகங்களை படிக்கும்படி பரிந்துரைப்பதில்லை. அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இடிமுழக்கங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த இடிமுழக்கங்கள் தான் அவர்களை ஆகாயத்தில் சுமந்து கொண்டு செல்ல போகிறதாம். அப்படியென்றால் 1995 செய்திக்கு வந்த மக்களின் நிலைமை என்னவாகும்? அப்படித்தான் அவர்கள் செய்தியை பார்க்கின்றனர். கடந்த வருடம் அவர்களுடைய பாஸ்டர் விபச்சாரத்தில் விழுந்து விட்டார். சபை அவரை மன்னித்து விட்டது. அவர்களுக்கு அவர் மீது அவ்வளவு அன்பு. இவ்வாறுதான் அது நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு இதைவிட சிறப்பாக செய்ய தெரியாது. இந்த மக்கள் தேவனை நேசிக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய சத்துருக்கள் அல்ல. அவர்கள் நம்முடைய சகோதரர்களும் சகோதரிகளுமாய் இருக்கிறார்கள். ஊழியம்தான் அவர்களை தவறாக நடத்திவிட்டது. அவர்களை வஞ்சித்து விட்டனர். அவர்கள் ஜனங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டனர். பரிசுத்தத்தின் செய்தியை குறித்து கடந்த நாட்களிலும் அதற்கு மேலாக நான் கூறின யாவையும் இந்த ஊழியக்காரர்கள் யாவரும் நன்கு அறிவர். அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த ஊழியக்காரர்கள் நன்றாக அறிவர். மேலும் அவர்களில் சிலர் 1960களில் என்னோடு சேர்ந்து விளையாட்டுக்கு எதிராகவும் இறுக்கமான உடைகளுக்கு எதிராகவும் தொலைக்காட்சிக்கு எதிராகவும் மற்ற எல்லாவற்றிற்கும் எதிராகவும் பிரசங்கித்து பரிசுத்தத்தை நிலைநாட்டி வந்தனர். இந்த மாயமாலக்காரர்கள் இடிகள்
வெளிவந்தபோது அவர்கள் தங்கள் உடைகளை மாற்றிக்கொண்டனர். தொலைக்காட்சியை மறுபடியும் உள்ளே கொண்டு வந்து விட்டனர். தங்களுடைய மக்களை விளையாட்டுகளுக்கு அனுப்பிவிட்டனர். இதை என்னை ஜீரணிக்க செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறீர்களா? இல்லை ஐயா, என் சடலத்தின் மீது கூட அது நடக்காது. அப்படிப்பட்ட கேடுகட்ட அக்கிரம காரியத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இதற்கு மேல் நான் அமைதியாக வேறு இருக்க வேண்டுமாம். நான் அவர்களை கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்லக்கூடாதாம், கள்ள இடிகள் என்று சொல்லக்கூடாதாம். நான் ஒரு பிரதான தூதனுடைய சத்தத்தை கொண்டு பேசுவேன். பரிசுத்தத்தின் செய்தியை பின்பற்றாத எந்த ஒன்றும் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நீ வானத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு தூதனாக கூட இருக்கலாம், நீ சபிக்கப்படுவாய், நீ சபிக்கப்பட கடவாய். செய்தியாளனின் செய்தியை மாற்றி போடுகிற எந்த ஒன்றும் சபிக்கப்பட்டது. இவ்விதமாகத்தான் ஊழியக்காரர்களாகிய நீங்களும் தேவனுடைய வார்த்தைக்காக நிற்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்களும் நின்று கொண்டுதான் இருக்கிறீர்கள். அவ்விதமாகத்தான் இந்த சபையாரும் தேவனுடைய வார்த்தைக்காக நிற்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் இங்கே இருக்கிறேனோ இல்லையோ, மா வீரர்களைப் போல் நில்லுங்கள், கிறிஸ்தவர்களைப் போல் நில்லுங்கள், உறுதியாய் நில்லுங்கள், அசைக்கப்படாதவர்களாய் நில்லுங்கள். ஆமையா, யாருக்காகவும் எவ்வித உபத்திரவத்திற்காகவும் அசையாதீர்கள். உபத்திரவங்கள் எல்லாம் செய்யக்கூடியது ஒன்றே ஒன்றுதான், அது சபையை உறுதியாக்கும். காற்று எங்கே பலமாக வீசுகிறதோ அங்கேதான் பலம் வாய்ந்த மரங்கள் காணப்படும். ஏனென்றால் காற்று மரத்தின் மேல் பலமாக மோதி வீச அந்த வேரானது பூமியை பிளந்து கொண்டு அந்த மரம் சாய்ந்து விடாமல் இருக்கும்படி வேரானது ஆழமாக செல்லுகிறது. எவ்வளவு உபத்திரவம் வருகிறதோ அவ்வளவு அதிகமாக நாம் போராட வேண்டும். அப்பொழுது அதிக பலம் வாய்ந்தவர்களாய் நாம் திகழ முடியும். ஓ நண்பனே, ஒருவனும் உன்னை ஏமாற்ற இடம் கொடாதே. தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் அவன் மறுபடியும் பிறந்திருப்பான் என்றால் அவன் ஒருபோதும் பிசாசினால் வஞ்சிக்கப்படவே முடியாது. ஆம் பிரியமான பிள்ளைகளே, இப்பொழுது மேற்கோள். வனாந்திரத்தின் பின்னணியில் உள்ள அந்த எரியிற முட்புதரண்டை தேவனை சந்திக்காத வரைக்கும் எந்த ஒரு மனிதனுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் அதிகாரம் இல்லை. அங்கேதான் உலகில் உள்ள எந்த ஒரு வேத சாஸ்திரமும் உனக்குள் உள்ளதை பறித்து கொள்ள முடியாது. பிரசவ வேதனைகள் 1965. ஒருவன் மோசேயை போல் அந்த அக்கினி ஸ்தம்பம் தொங்கிக் கொண்டிருந்த அந்த பரிசுத்தமான பூமியில் மோசே தான் நிற்கிற அந்த இடமானது எப்படிப்பட்டது என்று அறிந்திருந்த அந்த இடத்தில் அவரை சந்திக்காதவரை ஒருவனுக்கும் பிரசங்கம் செய்யும் அதிகாரம் இல்லை. பாருங்கள், வருங்கால வீடு என்கிறதான செய்தி 1964. மீண்டும் மேற்கோள். மோசேயை போல ஒருவன் தேவனை எந்த வேத சாஸ்திரியும் நடக்க முடியாத அடிப்படையில் சந்தித்தால் ஒழிய வார்த்தையை பிரசங்கிக்க அந்த புனிதமான பீடத்தில் பிரவேசிக்க எவ்வித உரிமையும் இல்லை. மோசே அங்கிருந்தான். அது ஏன் பேப்பர்களாக இருக்க வேண்டியதாய் இருந்தது என்கிற செய்தி 1964. தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன், அது இன்னுமாக ஒரு அழைப்பு மாத்திரமே. பிரியமான பிள்ளைகளே, இன்னமும் மறுபடியும் பிறக்கவில்லை. தேவனால் அழைக்கப்படுதல். உலகில் உள்ள எந்த ஒரு வேத சாஸ்திரமும் அவனிலிருந்து அதை எடுத்து போட முடியாது. மேலும் நான் இதை தாழ்மையோடு கூறுகிறேன். நீங்கள் ஒரு உண்மையான மறுபடியும் பிறந்தவராய் இருப்பீர் என்றால் உம்மை வஞ்சிக்கக்கூடிய ஒரு கள்ள தீர்க்கதரிசி முழு உலகிலும் இல்லை. பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வதில்லை. மேற்கோள், வில்லியம் பிரன்னாம். ஒரு மனிதன் மறுபடியும் பிறந்து தேவனோடு முகமுகமாய் நின்று அறிந்து கொள்ளும் போது எந்த ஒரு அவிசுவாசியோ மனோ தத்துவமோ எந்த ஒரு வியாக்கியானமோ எந்த ஒரு அறிவாளியோ உனக்குள் உள்ள அந்த காரியத்தை எடுத்து போட முடியாது. நான் ஏன் ஸ்தாபிக்கப்பட்ட மார்க்கத்துக்கு விரோதமாய் உள்ளேன் என்கிற செய்தி 1962. ஆம் பிரியமான பிள்ளைகளே, இங்கே நின்று கொண்டிருக்கிறதான உங்கள் பாஸ்டரை வஞ்சிக்கத்தக்கதான எந்த ஒரு கள்ள தீர்க்கதரிசியும் இந்த உலகத்தில் இல்லை. ஏனென்றால் நான் ஒரு வெளிப்பாட்டை பெற்றிருக்கிறேன். மேலும் அக்னியினூடாகவும் சோதனைகளினூடாகவும் வந்தவன். இது ஏதோ வீண் பெருமை பாராட்டல் அல்ல. பிரியமான பிள்ளைகளே, அந்த 2 கால் சர்ப்பம் எழும்பிய போது நான் சொன்னேன், நீ ஒரு அந்தி கிறிஸ்து என்று. அவர்கள் ஒரு உயிர்த்தெழுதலின் உபதேசத்தை என்னிடம் கொண்டு வந்த போது நான் சொன்னேன், அது ஒரு மத பேதம் என்று. மேலும் எனக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றேன். அவர்கள் எழும்பி தங்களை 2 தீர்க்கதரிசிகள் என்று உரிமை கோரிக்கொண்டனர். அதை நான் அந்த ஒலிநாடாவில் பதிவிட்டிருக்கிறேன். 2 தீர்க்கதரிசிகள் எப்படியாம்? அவர்கள் வஞ்சிக்கப்பட்ட பிறகும் தீர்க்கதரிசிகளாகிவிட்டனராம். நான் சொல்லுகிறேன், அது ஒரு பிசாசு.
இங்கே எழும்பினதான ஏராளமான கள்ள தீர்க்கதரிசிகளை நீங்கள் அறிவீர்கள். தேவனுடைய வார்த்தை அவர்களை அடித்து வீழ்த்தியதையும் நீங்கள் அறிவீர்கள். மற்ற ஊழியக்காரர்கள் வேண்டுமானாலும் அதனிடம் வீழ்ந்து போகலாம், அவர்கள் அதன் பின்னால் ஓடலாம். ஆனால் எந்த ஒன்றும் தங்களை தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்றும் ஆவியினால் பிறந்தவர்கள் என்றும் பிரசங்கிக்க அபிஷேகப்பட்டவர்கள் என்றும் உரிமை கோரிக்கொண்டு அதன் பிறகு ஒரு வஞ்சிக்கிறவனால் வஞ்சிக்கப்பட்டு மத நம்பிக்கையால் வஞ்சிக்கப்பட்டு கள்ள தீர்க்கதரிசியினால் வஞ்சிக்கப்படுவார்கள் என்றால் அவன் ஒருபோதும் தேவனால் அழைக்கப்படவே இல்லை, ஒருபோதும் மறுபடியும் பிறக்கவே இல்லை. ஒரு தேவனுடைய வெளிப்பாட்டை உலகிலுள்ள எந்த ஒரு வேத சாஸ்திரமும் ஒன்றுமில்லாததாக ஆக்க முடியாது. இன்றிரவு இதை சொல்வதின் மூலம் இதை முடிசூட்டி முடிக்கலாம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. நான் உங்களில் நிலைநாட்டின மனுஷகுமாரனுடைய வெளிப்பாட்டில் ஒருவன் நிலைத்திருந்தால், நீங்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தால், நீங்கள் உத்தமமாயிருந்தால், நீங்கள் போதிய அளவு உத்தமமாயிருந்தால் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போவீர்களோ என்று அஞ்ச தேவையில்லை. பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் சிறு பலவீனத்தை குறித்து நீங்கள் அஞ்ச தேவையில்லை. இங்கும் அங்குமாக நீங்கள் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகள் நிமித்தம் பயப்பட தேவையில்லை. உங்கள் மேல் வந்து உங்களை மூடிக்கொள்ளும் இருள் போன்ற காரியங்களுக்கு நீங்கள் அஞ்சி நடங்க தேவையில்லை. காலையில் பிடித்துக்கொள்ளும் மன அழுத்தம், மாலையில் பிடித்துக்கொள்ளும் மன அழுத்தம், சில நேரங்களில் சூரிய அஸ்தமானம் சிலருக்கு மன அழுத்தத்தை கொண்டு வருகிறது. அமெரிக்காவிலும் இன்னும் மற்ற இடங்களிலும் ஜனங்கள் குளிர்கால சோர்வை பெற்றுக் கொள்கின்றனர். அது பிசாசாய் இருக்கிறது. அது உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நீங்கள் என்ன விதமான நம்பிக்கையுடையவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்தது. நீங்கள் எதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பொறுத்தது. தேவன் மனிதனுடைய இருதயத்தை பார்க்கிறார், ஆனால் மனிதனோ மேற்புறமான தோற்றத்தை தான் பார்க்கிறான். ஆம், நீங்கள் எதை நோக்குகிறீர்கள், எந்த கனியை கொடுக்கிறீர்கள் என்று பாருங்கள் நண்பனே. அவர்கள் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், நீங்கள் இவ்வளவு வருடங்களாக தேவனுடைய வார்த்தைக்காக நின்று கொண்ட பிறகும் நீங்கள் பிசாசினுடைய இருக்க முடியாது. நீங்கள் ஒரு சனிக்கிழமை, ஒரு ஞாயிறு, திங்கள் மற்றும் புதன்கிழமை இங்கே தங்கியிருந்து கண்ணீர் நிறைந்த கண்களோடு தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்துவிட்டு நீங்கள் எப்போதும் இருப்பது போலவே பழைய ஆளாய் இருக்கவே முடியாது. உனக்குள் ஏதோ ஒன்று சம்பவித்திருக்கிறது. தேவன் உன்னோடு இருக்கிறார். ஆனால் வெளியே அப்படிப்பட்ட ஜனங்கள் தேவன் தம்முடைய பிரசன்னத்தோடு அவ்விதமாக இறங்க மாட்டார். நிச்சயமாக உனக்குள் ஏராளமான பலவீனங்கள் இருக்கலாம். நிச்சயம் அவற்றில் பல என்னிடத்தில் இருக்கிறதென்று உன்னால் குறிப்பிட்டு கூற முடியும். அவற்றில் பல உன்னிடத்தில் இருக்கிறதென்று என்னால் குறிப்பிட்டு கூற முடியும். ஆனால் நம்முடைய எண்ணமும் குறிக்கோளும் சரியாக இருக்கின்றன. நாம் பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்கிறோம். பயப்பட வேண்டாம், பயப்படாதே சிறு மந்தையே. தேவனுடைய ராஜ்யத்தை உனக்கு கொடுக்க பிதாவானவர் பிரியமாயிருக்கிறார். உன்னுடைய சிறு சிறு தவறுகளுக்காக பெருமூச்சு விடாதே, பெருமூச்சு விட்டு அழாதே. சகோதரனே, திகில் பிடித்தது போன்ற உணர்வை கண்டு கலங்காதே. இந்த உலகத்தில் நாம் ஒரு பிசாசின் சக்தி என்னும் கூண்டுக்குள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவைகள் பகலிலும் இரவிலும் உன்னை சந்திக்கும்படி அங்கே இருக்கின்றன. உன்னுடைய உணர்வுகளுக்கு எந்த கவனமும் செலுத்தாதே. சத்தியம் நம்மிடம் இருக்கிறது பிரியமான பிள்ளைகளே. ஆகையால் சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள். நாம் அந்த ஊற்றப்படுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதலுக்கென்று தேவன் ஒரு இடத்தை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதல் ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக ஒருபோதும் வந்ததில்லை. உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் காத்திருங்கள். ஆமேன். மேலும் எருசலேமில் தான் மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். அங்கிருந்துதான் ஊற்றப்படுதல் வந்தது. அங்கேதான் மனுஷகுமாரன் வெளிப்பட்டால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.